வணக்கம் உறவுகளே. இலங்கையை நோக்கி ஃப்ளைட்ல வரவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இலங்கையை நோக்கி அபுதாபிலேருந்து வந்த ஒரு ஃப்ளைட்ல அதை கொண்டாந்த 10 லட்சம் பெறுமதியான தங்க நகைகள் ஃப்ளைட்ல வச்சு திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவர் தன் லக்கேஜை கரையோன்ல கையில வச்சு கொண்டு வந்திருக்கிறார். இன்னில இறங்கி பார்த்தா அவருடைய முக்கியமான சில தங்க நகை, தங்க செயின் எல்லாமே கிட்டத்தட்ட 11 லட்சம் என்று சொல்லப்படுகின்றது, காணாமல் போயிருக்கிறது. அவர் உடனடியாகவே விமான நிலையத்துல முறைப்பாடு கொடுத்த சமயத்துல தான் உடனடியாக மிச்சமா அந்த ஃப்ளைட்ல இருந்தவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு சோதனை செய்த போது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 31 வயது, 36 வயதுக்கு 2 சைனா நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இந்த குற்றத்தை புரிந்திருக்கிறார். அதாவது இவருடைய பேக்ல இருந்து அதை களவாக எடுத்திருக்கிறார்கள். ஃப்ளைட் வந்து கொண்டிருக்கையே எடுக்கப்பட்டிருக்கின்றது திருட்டு. உங்களுக்கு தெரியும், திருட்டு ஒவ்வொரு விதமா நடக்கும். இது ஏர்லயே நடக்குது. ஆனபடினால மிக கவனமாக இருக்கணும். உங்களுடைய முக்கியமான பொருட்கள் இதில் மிக கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் முக்கியமானதை ஹேண்ட்பேக்ல வச்சு கையில வச்சிருப்போம். ஆனா அதையே நாங்க தூங்கினா அப்புறம் இல்லை வேற ஒரு இடத்துல எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா இது எங்க கொண்டு வைக்கிறன்றதான் பிரச்சனை. அதனால ஒன்றும் செய்யலாது. எங்கண்ட பொருளை நாங்கள் தான் காப்பாற்றி கொள்ளணும். இது இலங்கை அரசாங்கம் ஒரு எச்சரிக்கையா விடுத்திருக்கிறது. ஆனா உண்மையில ஒரு எச்சரிக்கையா விடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாலே ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னேன். இது அரசாங்கம் சொல்லித்தான் மக்கள் கேட்கணும் இல்லை, இது மக்களுக்கு தெரியத்தான் வேணும். அதை விட இப்படியே திருட்டு நடக்குன்னு சொல்லி சொன்னா இனி எப்படி அதை தடுக்கிறதுன்ற ஒரு முறை இல்லை. அரசாங்கத்திட்டே அல்லது ஃபிளைட்ல இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டம். அவையவதான் அதை தடுக்கிறத செய்து கொள்ளணும். அவதானமாக இருந்து. நன்றி.